அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ரலிது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா வ பி பைஅத்தினா பைஅத்தன் நஊது பில்லாஹி மின் கலபில்லாஹி வ கலபி ரசூலிஹி. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் ஹாஃபில்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைநேசர்களான அவுலியாக்களை நாம் தொடர்ச்சியாக நினைவு கூறி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் குத்துபுல் ஹிந்த் கரீபே நவாஸ் ஹாஜா மொயினுத்தீன் ஜிஷ்டி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களை நினைவு கூறுகின்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அவுலியாக்களை நாம் ஏன் நினைவு கூறுகிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களை குர்ஆனிலே நினைவு கூர்ந்திருக்கின்றான். அதனால் நாமும் நினைவு கூறுகிறோம். அவுலியாக்களை நினைவு கூறுவதனால் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மரண செய்திக்காக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற வார்த்தையை கூற வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லி இருக்கிறாங்க. இழப்புக்கள் உங்களுக்கு ஏற்பட்டால் பொறுமையாளர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்கின்றவர்களுக்கு நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவன் பக்கமே நாங்கள் மீண்டு வருகிறோம் என்று அதனுடைய பொருள். அப்படி என்றால் நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் இருந்துதானே வந்திருக்கிறோம் என்பதை மரண தருவாயில் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மீண்டு வருகிறோம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் எந்த இடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தானோ அந்த இடத்துக்கு அவன் மீளுகிறான் என்பது அதனுடைய பொருள். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிறோம் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? நாம் எல்லோரும் அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்திருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால்தான் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யத்துவன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தன் மர்லியா, உன்னுடைய ரப்பின் பக்கமாக நீ மீண்டு வா என்று தெளிவாகவே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எங்கே மீண்டு வா? இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கமாக நீ மீண்டு வா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ரப்பின் பக்கமாக மீண்டு வா என்று சொன்னால் நாங்கள் வந்த பாதையை எண்ணத்தால் மட்டுமல்ல, செயலால் மட்டுமல்ல, எம்முடைய மனோநிலையினால், எம்முடைய தரிசன ரீதியாகவும் நாங்கள் மீட்ட வேண்டும். இப்போ ஒருத்தர் பிறக்கிறார், இப்ப மௌத்தெல்லாம் திடீர் திடீர் என்று வருது, அதை உணர முடியாது. உண்மையிலேயே ஒருவர் படிநிலைகளின் படி மரணிப்பதாக இருந்தால், பிறக்கும் பொழுதோ எவ்வாறு அவரால் நடக்க முடியாதோ, எவ்வாறு அவரால் உண்ண முடியாதோ, எவ்வாறு பாலை மட்டும் உணவாக உட்கொண்டாரோ, எவ்வாறு பிறப்பு இருந்ததோ அது போலவே அவருடைய வயோதிபமும் அமைஞ்சுவிடும். இதான் உண்மை. திடீர் மரணம், நோய் நொம்பலங்கள், இதுகளை தவிர அப்ப இளமை முதுமை இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், தாயுடைய கருவிலிருந்து பிறக்கின்ற பொழுது எந்த நிலைக்கு நாங்கள் இருந்தோமோ அதே நிலையில் தான் மண்ணின் கருவறைக்கும் நாங்கள் மரணித்த பின்னால் புகுத்தப்படுகிறோம். இப்ப இறைநேசர்கள் என்ன சொன்னார்கள்?
ஏன் அவர்களை இறைநேசர்கள் என்று சொல்கிறோம் என்றால், இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது ஒரு ஆத்மா என்ன பரிசுத்தத்தோடு பிறந்ததோ அதே பரிசுத்தத்தோடு அல்லாஹுவை அடைவதற்காகத்தான் இறைநேசர்களுடைய வழிகாட்டல் இருந்தது. அப்ப நம்ம யோசிக்கணும், என்ன பிறக்கும் பொழுது நம்ம உணவு இப்படி, உடை இப்படி, நம்முடைய நடை இப்படி, தவண்டோம், இப்படி இருந்தோம், அப்படி என்ற அர்த்தமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றினால் அன்று பிறந்த பாலகனை போல மீளுகிறீர்கள். இந்த அன்று பிறந்த பாலகனை போல மீள்றீங்க என்று சொன்னா விமானத்திலிருந்து இறங்கி தவண்டு வாங்கன்ற அர்த்தமா? இல்ல. பிறக்கின்ற பொழுது உன்னுடைய ஆன்மாவை சுற்றி எந்த பாவங்களும் எவ்வாறு அற்றவனாக நீ இருந்தாயோ அது போல நீ அந்த ஹஜ்ஜை முடித்த பின்னர் மீண்டு வருகிறாய் என்று அர்த்தம். அப்ப ஹஜ் முடிச்சாக்கள் மட்டும்தான அன்று பிறந்த பாலகனா மௌத்தாகிற மீள்ற? நம்முடைய நிலைமை என்ன? அதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைநேசர்களை நீங்கள் பின்துயருங்கள் என்று எங்களுக்கு சொல்கிறான். ஏன்? இறைநேசர்களான அவுலியாக்கள் அவர்கள் பிறக்கின்ற பொழுது எந்த அழுக்கும் மற்ற ஒரு மனிதனுடைய மனோநிலை இருந்ததோ அது போலவே இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். ஆனா நாம் அப்படியா? 1000 அக்குத்தொக்குகளோடு அழுக்குகளோடு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிறோம். அப்ப நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்திலே அவுலியாக்கள் இந்த உலகத்திலே வெற்றி கண்டவர்களாக மரணிக்கின்றார்கள். வெற்றி கண்டவர்களாக. நம்முடைய நிலை என்னவென்று கேட்டால் அதை அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள். ஒரு குழந்தை பிள்ளைய தாய் தகப்பன் வெள்ளை உடுப்பு போட்டு பாடசாலைக்கு அனுப்புவாங்க. ஸ்கூலை முடிச்சுட்டு அவன் வரக்கிட்ட அந்த உடுப்பு என்ன கலர்ல இருக்கும்? உள்ள அழுக்கெல்லாம் பட்டு அது இனி திருப்பி நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டுக்கு போயேலா. அந்த பிள்ளையும் அதை ஒத்துக்க மாட்டான். தாய் தகப்பனும் அந்த அழுக்கான ஆடையோட அனுப்ப மாட்டாங்க. ஏன்? பாடசாலைக்கு போன அந்த வெள்ளை ஆடையோட போனா போல அந்த பிள்ளை வரல. குறைஞ்சபட்சம் வியர்வை வாசமாவது அந்த ஆடையை அழுக்காக்கி இருக்கும். அதுபோலதான் அந்த உலகத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது அழுக்கற்ற மனிதர்களாக வந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், ஒரு குழந்தை பிறந்து இந்த உலகத்தோடு முழுமையாக தொடர்பு படுகிற வரைக்கும் மலக்குகளை பார்க்கக்கூடியதாக அந்த குழந்தை இருக்கிறது. இப்ப உண்மையிலேயே ஒரு மலக்கே மனுஷ உருவத்தில் நம்மள்கிட்ட வந்தாலும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. இவன் எந்த டுபாக்கூரோ தெரியாது, நாம அவரை ஏமாத்தி போட்டுருவோம். அவரை கேட்டு வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்? உண்மையிலே மலக்கப்படி வருமா வராதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. பெரும் பெரும் இறைநேசருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. பெரும் பெரும் நல்ல மனிதர்கள் மலக்குகளை கண்டிருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கண்டிருக்கிறார்கள். ஏன்? கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் இறைநேசர் என்பது உங்களுக்கு வெளிரங்கமாக எப்பொழுது தெரியும் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் 10 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது மலக்குகள் வீதியில் நின்று கொண்டு நான் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய இறைநேசர் வருகிறார், ஓரமாகுங்கள் என்று மாணவர்களை ஓரமாக்கி வழியெடுத்து தருகின்ற பொழுது நான் வெளிரங்கமாகவே அதை பார்த்தேன் என்று சொன்னார்கள். மலக்குகளை காணுகின்ற பொழுது வயது 10. இது கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய வரலாறு. இப்படி இந்த உலகத்திலே இருக்கின்ற பாவக்கரைகளை அகற்றி அல்லாஹ்விடத்தில் சென்றடைகின்றவர்களுக்குத்தான் முஸ்லிம் என்று பெயர். அவர்களுக்குத்தான் இறைநேசர்கள் என்று பெயர். நபிமார்கள் கூட கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ் தவஃபனி முஸ்லிமீன் வல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன். எங்களை மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாக நீ எங்களை மரணிக்க செய்துவிடு, எங்களை சாலிஹீன்களோடு சேர்த்துவிடு. சாலிஹீன்கள யார்? தனவந்தர்களா, படித்தவர்களா, பட்டதாரிகளா, ஊர் பெரியார்களா? இல்லை, இறைநேச செல்வர்கள். இறைநேச செல்வர்களோடு என்னை சேர்த்துவிடு. அப்ப அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், இறைவா எங்களை மரணிக்க செய்து சாலிஹானவர்களோடு சேர்த்துன்னு கேட்கிறோம். எப்ப சாலிஹானவர்கள் சேர்க்கணும்? மௌத்தானுக்கு பிறகு சாலிஹான ஆட்களோடு சேர்த்துக்கோ. அப்படியாக இருந்தால் வாழுகின்ற பொழுது சாலிஹானவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டும். வாழுகின்ற பொழுது சாலிஹானவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒருவனை அவனுடைய மௌத்துக்கு பின்னால் சாலிஹானவர்களோடு சேர்த்துவிடு என்று எப்படி கேட்க முடியுமா?
அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூனு மஅஸ் ஸாதிகீன், நல்லடியார்களோடு நீங்கள் இணைந்திருங்கள் என்று எங்களுக்கு சொல்கிறான். நல்லடியார்களோடு எப்படி இணைந்திருக்க முடியும்? வாழுகின்ற நல்லடியார்களை இனம் கண்டு அவர்களோடு ஒன்றாக இருக்க முடியும். இரண்டாவதாக, நல்லடியார்கள் நினைவு கூறப்படுகின்ற இடங்களில் கலந்து கொள்ளுவதன் மூலம் அவர்களோடு இணைந்து கொண்டதாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள முடியும். இந்த இடத்துல ஒன்று கூடினோம், என்ன பாவம் செஞ்சோம்? ஒன்றும் இல்லை. அந்த அவுலியாக்களுடைய பேர், அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய அற்புதங்கள், இவைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த உலகத்திலே கரீப் நவாஸ் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அன்னவர்கள் தான் ஹாஜா நாயகத்துக்கு சொல்கிறார்கள், இந்த தேசத்துக்கு நீங்கள் போங்க, அங்கே ஷேக் உஸ்மான் ஹாரூனி என்று ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர்தான் உங்களுக்குரிய ஷேகை என்று சொல்லி துஆ செய்து வழி அனுப்பி வைத்தார்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். அப்ப அவங்களோட ஹாஜா நாயகமே ஒரு பெரிய மகான். அது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்துடைய காலத்தில் வாழ்ந்து அவர்களுடைய துஆ ஆசீர்வாதம் பெற்ற ஒரு பெரியார் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம்! சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட பெரியாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய நாவினால் 90 லட்சம் மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்திய தேசத்தில் மட்டும் இஸ்லாத்தை தழுவ வைத்தான். இந்திய தேசத்திலே 90 லட்சம் மக்களை இஸ்லாத்திற்கு எடுத்த பெருமை ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறும் அறிவை மட்டும் ஒரு நபிக்கு கொடுத்து அனுப்புறது இல்லை. என்ன கொடுப்பான்? ஒரு அற்புதத்தையும் கொடுப்பான். ஏனென்றால் மனிதர்கள் அறிவை மட்டும் முழுமையாக நம்புகின்றவர்கள் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஞானி, ஆனால் அவருடைய கைத்தடியை கீழே போட்டால் பாம்பாகுகின்ற அற்புதத்தை கொடுத்து அனுப்பினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் ஞானி, நபி, ரசூல், ஆனால் குஷ்டரோகக்காரர்களை அவர்கள் கரத்தினால் தொட்டால் அது நீங்கி விடுகின்ற அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய நபி, ஆனால் அழகிய குரல் வளத்தையும் மிக பெரும் சக்திகளையும் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் குரல் எடுத்து ஓதினால் மலைகள் அவர்களின் குரலை எதிரொலிக்கும், எகோ செய்யும். பறவைகள் அவர்களின் குரலை ரசித்து நின்ற இடத்திலே அமைதியாக நின்று கேட்டுக்கொண்டிருக்கும். நாம இருமினா எரும மாடே விரண்டோடுது. நாம தாவூத் நபி குரலை கிட்ட நிக்கல, விரசத்தேவையில்ல. இருமினா எரும அந்த ஏரியாவில் இருக்காது. நம்முடைய சவுண்ட் அப்படி. ஆனால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அழகிய குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதுபோன்று எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பிலே அவர்களை போட்டால் அவர்களின் உடல் கரியாத ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு பறவையை கொன்றுவிட்டு அவர்கள் சொன்னால் அந்த பறவை உயிர் பெறுகின்ற ஆற்றலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதுபோலதான் அவுலியாக்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா வெறும் ஞானிகளாக மட்டும் அனுப்பவில்லை, அவர்களுக்கு அற்புதத்தையும் கொடுத்தான். ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு இன்று இருக்கின்ற சாதாரணமாக வறுமைப்பட்ட ஒரு எத்தியோப்பியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போகவில்லை. மாறாக பெரும் பெரும் மன்னர்களுடைய தர்பார்களுக்கு சென்றார்கள். மிக பெரும் மன்னர்கள், எஜமான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னர்களின் தர்பார்களுக்கு சென்றார்கள். கௌஸ் நாயகம் மன்னர்களின் தர்பார்களுக்கு சென்றார்கள். ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில் ஒரு சாதாரண மனிதனை இஸ்லாத்திற்கு அழைப்பதை விட ஒரு சமுதாயத்தின் தலைவனை இஸ்லாத்திற்கு எடுத்து விட்டால் அந்த சமுதாயமே இஸ்லாமிய சமூகமாக மாறிவிடும். ஒரு தலைவனை எடுத்து விட்டால் இதுதான். சேர சோழ பாண்டியன் மன்னர்களை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம் அல்லவா? அந்த வம்சத்தில் ஒரு மன்னரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். இந்தியாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை சந்திக்க சென்றார் சேரமான் பெருமாள் என்று ஒரு மன்னர். அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். அறிஞர்களின் கருத்தின்படி அவருக்கு தாஜுத்தீன் என்று பெயர் வைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது. அவர் இந்தியாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்ற பொழுது இஞ்சியும் ஊறுகாயும் எடுத்து சென்றதாகவும் வரலாறுகள் சில குறிப்புகள் இருக்கின்றன.
தாஜுத்தீன் என்று பெயர் வைத்ததாக சேரமான் பெருமாள் அவர்கள் சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். அந்த மன்னர் இந்தியாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். சேர மன்னர் பரம்பரையிலே என்னுடைய கூட்டம் குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிடுங்கள் என்று சொன்னார். என்னுடைய ஞாபகார்த்தமாக ஒரு பள்ளிவாசலை கட்டுங்கள் என்று சொன்னார். இன்று இந்தியாவிலே கொடுங்கல்லூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே சேரமான் பெருமாள் ஜும்மா மஸ்ஜித், இப்ப நம்மளாம் முஹீதீன் ஜும்மா மஸ்ஜித் என்று சொல்ற மாதிரி இந்தியாவில் கொடுங்கல்லூர் என்கிற ஊர்ல சேரமான் பெருமாள் ஜும்மா மஸ்ஜித் என்று அந்த மன்னருடைய தமிழ் பெயரிலேயே ஜும்மா பள்ளி வாசல் 1400 வருஷங்களை கடந்து இன்றும் அந்த மெப்ப கூட மாத்தாம வச்சிருக்கிறாங்க. அந்த மன்னர் காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் காலத்தில் எந்த அமைப்பில் அந்த பள்ளி கட்டப்பட்டதோ இன்று வரை அந்த பள்ளிவாசலுடைய அமைப்பை கூட மாத்தாமல் அப்படியே வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவுலியாக்களான பெரியார்கள் இறைநேசர்கள் மன்னர்களிடத்தில் எல்லாம் சென்று மன்னர்களை மண்டியிட வைத்தார்கள். அதிலே இந்திய தேசத்திலே அன்று 90 லட்சம் மக்களை அற்புதத்தால் இஸ்லாத்தில் எடுத்தவர்கள் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். வுது செய்வதற்காக தன்னுடைய கூஜாவை கொடுத்து தன்னுடைய ஒரு சீடரை அந்த ஆற்றிலே தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று அனுப்பினார்கள். அந்த சீடர் சென்றார், தண்ணி எடுப்பதற்கு சென்றார். அங்கிருந்த காவலாளிகள் விடவில்லை, இது மன்னர் குளிக்கின்ற இடம் என்று சொல்லிவிட்டார்கள். ஹாஜா நாயகம் சென்றார்கள். அந்த கூஜாவை அங்கே போட்டு தண்ணீரை அள்ளினார்கள். அந்த நதி உடனடியாக வத்தி விட்டது. மன்னர் அதிர்ச்சி அடைந்தார். இது யார்? ஒரு கூஜாவில் தண்ணீர் அள்ளினார், பெரும் குளமே ஆறை வத்துமா என்று ஆச்சரியப்பட்டார். அவர் வந்தார், மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார். அதற்கு பிறகு அந்த கூஜாவை கொண்டு மீண்டும் ஊத்தினார்கள். அந்த ஆறு அவருடைய குளம் பெருக்கெடுத்தது. இப்படியான அற்புதங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சரணடைந்தார்கள். இது அவுலியாக்களுடைய வரலாறு. எஜமான் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தை பற்றி கூட குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அருமையான ஒரு வரி சொல்லுவார்கள். திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி, சிம்மாசனாதிபதிகள் நதுரேந்தி ஏ வந்து ஜெய ஜெயாவென்பர் கோடி. இன்று வரைக்கும் தஞ்சாவூர் மன்னனுடைய தர்பாரில் இருந்துதான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகத்துக்கான கொடி கொண்டு வரப்படுகிறது. ஏன்? சிம்மாசனாதிபதிகள் ராஜ புட்டுவங்களை எல்லாம் அலங்கரித்து இந்த உலகை ஆட்சி செய்த சனாதிபதிகள், சிம்மாசனாதிபதிகள் நதுரேந்தியே வந்து நேற்றைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து ஜெய ஜெயா வென்பர் கோடி அவர்களை எல்லாம் மண்டியிட வைத்தவர்கள் தான் அவுலியாக்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் ஆத்மீக ஞானிதான் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். இவர்கள் அவுலியாக்களில் ஒவ்வொரு விதமானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நோயாளியின் நோயை குணப்படுத்துவதில் ஒரு ஸ்பெஷல், ஒரு சிரேஷ்டமானவராக சில அவுலியாக்கள் இருப்பார்கள். சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் நோயாளிகளின் நோய்களை குணப்படுத்துகின்ற ஒரு மிக பெரும் ஒரு வைத்திய கலாநிதியாக மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யம் அடைந்திருந்தார்கள். சாதாரண நோய்கள் அல்ல, தீராத நோய்கள். ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தார். என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்க, நான் வயது முதிர்ந்து விட்டேன், என் முதுகு கூனி விட்டது, எனக்கு தோலெல்லாம் சுருக்கம் விழுந்து நான் அழகும் குறைந்து விட்டேன் என்று என்னை பலரும் ஏளனமாக பேசுகிறார்கள் என்று சொன்ன பொழுது சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம், யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய இந்த 3 குறைகளையும் தீர்த்துவிடு என்று கையேந்தினார்கள். அந்த பெண் முதுகு கூனிய பெண் முதுகு நேராகி, வயது முதிர்ந்த பெண் வயோதிபம் மாறி, அந்த பெண்ணுடைய உடலில் இருந்த சுருக்கங்கள் எல்லாம் நீங்கி ஒரு இளம் பெண்ணாக நொடி பொழுதில் மாறினார்கள் அந்த பெண்மணி. சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். நோய்களை தீர்த்தார்கள், தொழுநோயாளிகளின் நோய்களை தீர்த்தார்கள். அதுபோல இவர்கள் அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது. என்று கேட்டால், யாருக்காவது வறுமை இருந்தால், யா அல்லாஹ், இவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து விடு என்று அவர்கள் துஆ செய்தால் உடனடியாக அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த அற்புதத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். வாழுகின்ற பொழுது மட்டுமல்ல, இன்று கூட வறுமையால் கஷ்டப்படுகின்ற மக்கள் அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய தர்பாருக்கு சென்று அவர்கள் பொருட்டினால் அல்லாஹ்விடத்திலே செல்வ பாக்கியத்தை கேட்கின்ற பொழுது செல்வ செழிப்புடையவர்களாக மாறிய வரலாறுகளை எத்தனையோ நாங்கள் பார்க்க முடியும். செல்வம்
கரீப் நவாஸ், ஏழைகளின் தோழன் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். கரீப் என்றால் ஏழை, கரீப் நவாஸ் என்றால் ஏழைகளின் தோழன். ஏழைகளுக்காக வாரி வழங்குகின்றவர்களாக இறைநேச செல்வர்கள் அவர்கள் வாழும் காலத்தில் மட்டுமல்ல, அவர்கள் மறைந்த பின்னாலும் அவர்களுடைய இடங்களில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பெரியார் கௌசுனா கரீபே நவாஸ் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் ஒரு நெருப்பு வணங்கியான ஒரு தலைவரிடத்திலே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட பொழுது அவர்கள் ஒரு கட்டத்தில் தன்னுடைய செருப்பை கலட்டி அந்த எரிந்த நெருப்புக்குள் வீசினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடலை நெருப்பு எரிக்கவில்லை, நம்ருது எரித்த பொழுது, அது உங்களுக்கு தெரியும். ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் தன்னுடைய பாதணியை கலட்டி நெருப்பிலே வீசினார்கள். சொன்னார்கள், உன்னுடைய நெருப்புக்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொன்னார்கள். நீ கடவுளாக வணங்குகின்ற இந்த நெருப்புக்கு ஆற்றல் இல்லை. செருப்பை வீசினார்கள், செருப்பு எரியவில்லை, செருப்பு எரியவில்லை, அவ்வாறே இருந்தது. இப்படியான அற்புதங்கள் மூலமாக அந்த மக்களை இஸ்லாத்துக்கு எடுத்து உலகெங்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பரப்பிய பெரியார் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். எனவே அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் அவுலியாக்களுடைய அற்புதங்களை வரலாறுகளாக படிக்க முடியும். அவர்களுடைய கருத்துக்களை அறிவாக நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இத்தனை அளவுக்கு அவர்களுடைய வாழ்வை நமது வாழ்வாக நாம் எடுத்து நடக்கிறோம் என்பதில் தான் அல்லாஹ்விடத்திலே நம்மளுக்கான உயர்வு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். சிலாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் நாடினாக்களுக்கு மட்டும்தான் அப்படி பவரை கொடுப்பான், நீங்க சொல்றாக்களுக்கு எல்லாம் அந்த பவர் இல்லைம்பாங்க. அப்ப நாங்க சொல்றாக்கள் அல்லாஹ் நாடினாக்களை இருக்க மாட்டாங்களா? அவங்க எல்லாம் அல்லாஹ் நாடினவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு சொன்னால் அதைத்தானே ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை. இஸ்லாத்தில் அல்லாஹ் ஒரு ஆன்மீக பலம் என்று ஒன்றை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த பலத்தை அனுபவ ரீதியாக பெற்று வாழ்ந்தவர்கள் அவுலியாக்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படியான ஆற்றல்களை வெளிப்படுத்தினான். ஆனால் ஈமானில் பலகீனம் உள்ள இந்த காலத்தில் உள்ளவர்கள் பலர் அதை ஏற்றுக்கொள்ள அல்லது புரிந்து கொள்ள அவர்களால் முடிவதில்லை. காரணம், அவங்களை வச்சு அவுலியாக்கள் அளவெடுக்கிறார், தன்னை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவெடுக்கிறார்கள். என்ன போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ற ஆட்களுக்கு அவுலியாக்கள் எங்களை போலதான், அவங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ் எதையும் கொடுக்கல என்று சொல்றது பெரிய விஷயம் அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் நாயக மன்னவர்களை இந்த இடத்திலே நாம் புகழ் பாடி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு கூடி இருக்கின்ற நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய ஊர் மக்களுக்கும் ஈமானுடைய உண்மையான ஹலாவா டேஸ்ட், அதனுடைய இன்பத்தை உணர்ந்து வாழ்ந்து இறைவனிலே தன்னை மாய்த்து லயித்து அல்லாஹ்வை அடைகின்ற மக்களாகவும், இந்த துனியாவுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறுகின்ற செல்வ பாக்கியம் பெற்ற மக்களாகவும், ஏழை எளிய மக்களுக்கு நாங்களும் ஏழைகளின் தோழர்களாக மாறி தான தர்மங்களை வாரி வழங்குகின்ற பாக்கியம் செல்வ பலம் பெற்ற மக்களாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.